1 கப் கோதுமை மாவு மட்டும் இருந்தா போதும். இந்த மாரி தண்ணிக்குள்ள உருட்டி போட்டு செஞ்சு பாருங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். இதுவரைக்கும் நம்ம இந்த ஐடியாம தெரியாம போயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தப்படுவோம். கடைக்கு போய் காசு குடுத்து வாங்கவும் மாட்டோம். வீட்லயே நெனச்ச உடனேயே சட்டு புட்டுன்னு செஞ்சிடலாம். இப்ப நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுல 2 கப் அளவு காய்ச்சின பால் எடுத்துக்கிறேன். இதுக்கு நம்ம காய்ச்சின பால் எடுத்துக்கணும். பால் லைட்டா வெதவெதப்பான சூட்டோட இருக்கணும். நான் இன்னைக்கு பசும்பால் தான் எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலா நீங்க பாக்கெட் பாலும் பயன்படுத்திக்கலாம். இது கூட 1 ஸ்பூனுக்கு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்பூன் வச்சு ஒரு முறை இந்த ஈஸ்ட்டை இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பால் லைட்டாக வெதவெதப்பான சூட்டோடு இருக்குது. அதனால் ஈஸ்ட்டு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும் நமக்கு. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி கை விடாமல் நீங்கள் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸ்ட்டு அந்த பால்லையே சட்டுன்னு கரைஞ்சி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு 1 மினிட்லேயே அந்த ஈஸ்ட்டு ஃபுல்லாக கரைஞ்சி கிடச்சிருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கக்கூடியது கோதுமை மாவு தான். 1 கப் அளவு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது ஃபுல்லாகவே நம்ம கோதுமை மாவுலேயும் செய்யலாம், அல்லது ஃபுல்லாகவே நம்ம மைதா மாவுலேயே செஞ்சுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். கூடவே இனிப்பு சுவைக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறேன். நம்ம 2 கப் அளவுக்கு மாவு எடுத்துக்கிறோம், அதுக்கு 2 ஸ்பூன் சீனி கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு அதிகப்படியான இனிப்பு சுவை நமக்கு தேவைப்படாது. அதனால் கம்மியான சுகர் நம்ம சேர்த்தா போதும். இப்போ கை வச்சு ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இதில் ஏற்கனவே பால் சேர்த்துருக்குறோம். அதனால் இந்த மாவுக்கு தேவையான அளவு தண்ணி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஓரளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். முதல்ல நம்ம தண்ணி ஊற்றினோம் அப்படின்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல கை வச்சு லைட்டாக பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி மறுபடியும் கொஞ்சமாக தேவைப்பட்டது. ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதே போல் பிசைஞ்சு விட்டாச்சு. கையில் லைட்டாக ஒட்டுற மாதிரியே இருக்கும். இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி ரொம்ப டைட்டாலாம் பிசையக்கூடாது. இந்த மாதிரி நம்ம லூஸாக தான் பிசைஞ்சு எடுக்கணும். மாவு லூஸாக பிசைகிறதால நமக்கு கையில் நல்லாவே ஒட்டும். கையில் ஒட்டும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துடும். இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டு விட்டுடலாம். இப்போ மாவு பிசைஞ்சு மூடி போட்டு வச்சு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் கூட நம்ம டைம் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழித்து கூட அதை செய்யலாங்க, ஒன்றுமே ஆகாது. எந்த அளவுக்கு நம்ம லேட்டாக செய்கிறோமோ அந்த அளவுக்கு மாவு உப்பிக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா உப்பி வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி மாவை ஒரு முறை நம்ம இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் எண்ணெய் பசை இருக்குது, அதனால் கையில் நமக்கு ஒட்டாமலே வந்துடும். இந்த மாவு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கிறேன். மாவு உப்புன மாதிரி இருந்தாலும் நம்ம பிசைஞ்சு எடுக்கும்போது நார்மல் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிடுங்க. இப்போ நம்ம ஒரு கத்தி எடுத்து இதே போல் கட் பண்ணி விட்டுடலாம். இது எல்லாம் ஒரே அளவில் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சது மாவுலேருந்து 4 உருண்டைகள் கிடச்சிருக்குது. எல்லாம் ஒரே அளவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம். மற்றபடி உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம். மாவை கையில் எடுத்து பார்க்கும்போதே தெரியும் மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்தோன்னா மாவு இன்னும் சாஃப்ட் ஆகிட்டே வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து அதுக்கப்புறமா இதே போல் உருட்டி எடுத்துக்கிறோம். நம்ம மாவை பிசைஞ்சு வச்சுட்டு இதே போல் நம்ம உருட்டி எடுத்தாவே போதும். அதுக்கப்புறம் ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ எல்லா மாவையும் நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஃபுல்லாக தண்ணி ஊற்றாதீங்க, நார்மல் பச்சை தண்ணி ஊற்றினா போதும். கடாயில் பாதி அளவு இருந்தால் போதும். இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது. தண்ணியில் நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டாம், ஏன்னா மாவில் நம்ம ஏற்கனவே எல்லாம் தேவையான அளவில் சேர்த்துருக்குறோம். தண்ணி இந்த மாதிரி நல்லா சூடாகி வந்தாவே போதும். நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடாகணுங்க. இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடானதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம உருட்டி வச்சுக்கக்கூடிய இந்த மாவு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே எடுத்து போட ஆரம்பிச்சிடலாம். தண்ணி சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோம் அப்படின்னா கடாயில் சீக்கிரமாக ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டோம் அப்படின்னா ஒட்டாமல் அது சீக்கிரமாக வெந்துடும். அதனால தான் நம்ம நல்லா சூடானதுக்கப்புறமா போடுறோம். 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இதே போல் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஒரு சைடு ஃபுல்லாகவே வெந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம இதே போல் திருப்பி போட்டு வேக வைக்க வேண்டியதுதான். இப்போது 2 நிமிஷத்துலேயே மறுபடியும் தண்ணி நல்லா கொதித்து இது கூடவே இந்த மாவும் வேக ஆரம்பிச்சிடும். தண்ணியில் நம்ம வேக வைக்கிறதால உள்ளேயும் நல்லா சாஃப்டாக வெந்து கிடைக்கும். நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும். இது செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். பொதுவாக நம்ம எண்ணெயில் வேக வைக்கக்கூடியது மட்டும்தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம இப்போ செய்யக்கூடியது தண்ணியில் வேக வச்சா கூட அவ்வளோ சாஃப்டாக புசு புசுன்னு இருக்குங்க.
ஹை ஃப்ளேமில் வச்சு கூட வேக வச்சுக்கலாம். தண்ணி ஓரளவுக்கு நமக்கு வற்றி வந்தாச்சு. இந்த தண்ணி கம்மி ஆக ஆக இந்த மாவு நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோர்க் வச்சு லைட்டாக குத்தி பாருங்கள். அந்த மாதிரி குத்தும்போது மாவு ஒட்டாமல் வருது அப்படின்னா உள்ளே எல்லாம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவும் செக் பண்ணல. நல்லா வெந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் நான் வந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டேன். நம்ம ஊற்றிருந்த தண்ணியும் எல்லாம் வற்றி போயிடுச்சு. இப்போ நம்ம அதே கடாயை திரும்ப பயன்படுத்திக்கலாங்க. கடாய் நல்லா ஒரு முறை கழுவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம இப்போ நெய் சேர்த்துக்கிறோம். நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துருந்தேன். பொதுவாக நம்ம கோதுமை மாவு இருக்குன்னா உடனடியாக சப்பாத்தி தான் போட ஆரம்பிப்போம். ஆனால் இந்த மாதிரி செய்ய தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அடிக்கடி இதை செய்ய ஆரம்பிப்போம். ஏன்னா இது வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயத்தில் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இதை நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சிடலாம். ரொம்ப நேரம் வச்சோன்னா அது ஒரு மாதிரி தீய ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்ச நேரம் ஆன உடனேயே ஓப்பன் பண்ணி பார்த்துடுங்க. இந்த மாதிரி நம்ம அதை திருப்பி போட்டு வேக வச்சிடலாங்க. அடியில் கொஞ்சம் நிறம் மாறி இருக்குது. ஒரே சைட்லேயே நம்ம ரொம்ப நேரம் வச்சு வேக வச்சுட்டே இருந்தோம்னா ஒரு சைடு ஃபுல்லாக தீஞ்சு போயிடும். இப்போ நம்ம திருப்பி விட்டுட்டோம். திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு அரை நிமிஷத்துலேருந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் இதை மூடி போட்டு விட்டுடலாம். 2 சைடு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். ஏற்கனவே மாவு நல்லா வெந்து போயிருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து இந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும். இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடுச்சு. வெந்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் திருப்பி போட்டாச்சு. இதே போல் நான் வந்து 2 முறை திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துருந்தேங்க. இப்போ மறுபடியும் மூடி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்தோன்னா இந்த மாதிரி நல்லா நிறம் மாறி வந்திருக்கும். பார்த்தாவே தெரியும் நமக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு. இதுக்கு மேலே நம்ம வந்து வேக வைக்க வேண்டாம். இதுக்கு மேலே நம்ம வெந்துட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப தீஞ்சு போயிடுங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக நல்லா புசு புசுன்னு இருக்கு. இதை நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இது பார்த்தாவே சாப்பிட்ணுன்னு தோணும். இதுக்கு நீங்கள் என்ன பேர் வைக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் இதுக்கு வச்ச பேர் என்னென்னா கீ ரோஸ்ட் பன். அதாவது பார்க்குறதுக்கு பன்னு மாதிரி இருக்கும். கூடவே நமக்கு அந்த நெய்யோட வாசனையும் இருக்கும். பொதுவாக நம்ம வந்து பன்னு செய்யணும் அப்படின்னா அவன் வேணும் அப்படின்னு நினைப்போம். அல்லது நம்ம ரொம்ப நேரம் பேக் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த பன்னெல்லாம் நம்ம வீட்டில் செய்யாமல் விட்டுருவோம். இது ரொம்ப ஈஸியான வேலை தான். இந்த ட்ரிக்ஸ் செஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நேரத்தில் நம்ம நிறைய பன்னு செஞ்சு போட்டுக்கிட்டே இருப்போம். இதை நம்ம கட் பண்ணும்போது பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இது போல் சுத்தமான தேன் இருந்துச்சுன்னா தேன் அப்ளை பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அல்லது ஜாம் கூட வச்சு சாப்பிடலாம். எங்கள் வீட்டில் ஜாம் வாங்குறதே கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டிலையே சுத்தமான தேன் இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஜாம் கொடுக்கறத விட இந்த மாதிரி சுத்தமான தேன் அப்ளை பண்ணி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி வைக்கிறேங்க. இப்போ பாருங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒன்று வேணும்னு கேட்க வந்துட்டாங்க. அதனால் நான் அது மேலேயே இந்த மாதிரி தேன் அப்ளை பண்ணி கொடுத்துட்டேன். இப்படியும் நம்ம கடிச்சு சாப்பிட்லாம். அல்லது கட் பண்ணி நம்ம உள்ள அந்த தேனோ ஜாமோ எது வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம். நம்முடைய விருப்பம்தாங்க. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டான பன்னை நம்ம எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோம் பார்த்தீங்களா? அவன் இல்லாமல் பேக் பண்ணாமல் ஒரு சூப்பரான சாஃப்டான புசு புசு பன்னு எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சுத்தமான தேன் வேணும்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு பன்னு பிடிக்கும்னா இனிமேல் நீங்கள் கடைக்கு போய் வாங்கவே வாங்காதீங்க.